டேஸ்டியான உளுந்து சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 கைப்பிடி உளுந்து சேர்த்து சிவக்க வறுத்துக்கோங்க. இது வந்து கருக விட்டுடாமல் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உளுந்து சட்னி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த உளுந்து சட்னி நம்ம சாப்பிட்றதுனால ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும் நமக்கு. இப்போ எண்ணெயை சுத்தமாக வடிச்சிட்டு அப்படியே எடுத்துருங்க. இது போல் சிவக்க வறுத்துட்டு திரும்ப அந்த கடாயில் இருக்கிற எண்ணெயிலேயே 3 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு சின்ன அரைமுடி தேங்காயில் முக்கால்வாசி தேங்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க. இதை வந்து 2 நிமிஷம் அப்படியே வறுத்துக்கலாம். வியூவர்ஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போட மாட்டீங்க. ப்ளீஸ் மஸ்ட்டு லைக் பண்ணி விடுங்க. இந்த சட்னியை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடிக்கடி இந்த சட்னியெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் அந்த தேங்காவை நம்ம உளுந்து எடுத்தோம் இல்லைங்களா, அது கூடவே எடுத்துருங்க. சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது போல் பவுலில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் சட்னியில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சதுமே இதில் வந்து சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் ஏன் கையில் எடுத்துகிட்டு கருவேப்பிலை சேர்த்தேன் அப்படின்னா, அடுப்பு மேலேயே வச்சுட்டு அப்படியே கருவேப்பிலை போட்டோன்னா திடீர்னு அப்படியே மேலே நெருப்பு பிடிச்சிக்குது. அதனால தான் நான் சேஃபாக கையில் மேலே தூக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்தேன். அவ்வளோதான். இந்த தாளிப்பை வந்து சட்னியில் சேர்த்துட்டிங்கன்னா நம்ம சுவையான உளுந்து சட்னி சட்டுன்னு ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. அடிக்கடிக்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.